Traditional எல்லாருக்கும் வந்து எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த ஸ்லீவ் தான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நார்மலாக வந்து 2 ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2 ஸ்லீவுக்கு வந்து அந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கீழே வந்து ஸ்லீவ் ரவுண்டோட கீழே லென்த் இருக்கும்ல, அவ்வளோ எடுத்துக்கணும். எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும்னு அவசரம் இல்லை. ஸோ எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு வந்து மைக்ரோ டாட் ஃபியூசிங் யூஸ் பண்ணி வந்து பண்ண போகிறோம். ஸோ மைக்ரோ டாட் ஃபியூசிங் வந்து தின்னாக இருக்கிறதால அதுவும் கிளாத் மாதிரியே இருக்கும். நம்ம நார்மல் ஃபியூசிங்னால் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு வந்து லென்த் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து 3.5 வந்து எடுத்திருக்கேன். 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸ். ஆல்ரெடி நம்மளோட லென்த்து வந்து 9 எடுத்திருக்கோம். ஸோ 9 எடுத்துருக்கிறதால 9 + 3 12 அந்த மாதிரி வரும். ஸோ அது பார்க்கவும் நல்லா தான் இருக்கும். 3/4 இல்லாமல் எல்போவும் இல்லாமல் கொஞ்சம் வந்து கீழேயாக இருக்கும். இப்போ பாருங்கள் 3.5 இன்ச்சு லென்த்தில் நம்ம வந்து அப்படியே வந்து டபுள் ஃபோல்டிங்கில் ஒரே ஒரு ஸ்லீவுக்கு தான் வந்து நம்ம டபுள் ஃபோல்டிங்கில் 3.5 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா வந்து 7 வரும். பட் நமக்கு அது ஓப்பன் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து அந்த 3 இன்ச்சஸ் தான் வந்து ரிமைனிங் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நம்மளோட ஸ்லீவ் லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டபுள் ஃபோல்டிங்கில் 3.5 இன்ச்சஸில் வந்து நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டோட லென்த்துக்கு ஒரு செட்டு கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சேம் திருப்பி ஒரு 2 ஃபோல்டிங் போட்டு அடுத்த ஒரு செட்டு வந்து கட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்லீவுக்கும் வேணுன்றதால நம்ம 2 ஸ்லீவுக்கு தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறது என்னமோ 3 இன்ச்சஸ் மட்டும்தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் தான் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ சார்ஜஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு வந்து இவ்வளோ டைம் எடுக்கும். நம்ம ஃபியூசிங் எக்ஸ்ட்ரா போடணும். கிளாத்தும் வந்து ஆக்சுவலி வந்து அந்த அவங்க கொடுக்குற ஃபேப்ரிக்கில் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்து அது பண்ண முடியும். கிளாத் இல்லைனா வந்து உங்களால் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு எலிகண்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸோ டக்குன்னு நம்ம வந்து நார்மலாக எப்பயும் போகிற மாதிரி இல்லாமல் ஸோ பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஆக்சுவலி. ஸோ நம்ம ஸ்லீவில் எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலுமே வந்து அதுவும் ட்ரெஸ்ஸுக்கு மெயினாக வந்து நல்லா வந்து அட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ வந்து ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அட்ராக்ஷன் கொடுக்கும். நெக்கை விட வந்து ஸ்லீவுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ பாருங்கள், இப்போ அதே மாதிரி நம்ம அந்த மைக்ரோ டாட் ஃபியூசிங்கை மெயின் ஃபேப்ரிக்கில் இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோடது வந்து வெர்டிக்கலாக இருக்கும் டிசைன்ஸு. நம்ம இந்த மாதிரி பேட்ச் போடும்போது எப்போவுமே வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக வச்சுக்கணும். அதாவது இப்போ ஹரிசாண்டலாக இருக்க பாருங்கள் டிசைன்ஸ்லாம் வந்து டவுன் ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து அப்புக்கும் டவுனுக்கும் அட்டாச் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சேஞ்சஸ் நல்லா தெரியும். அதே அளவுக்கு பார்க்கவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்கோன்னு தெரியும். சேமே வந்து லைன் அப்படியே கண்டினியூஷன் பண்ணி டிசைன் வந்து கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து அது மேலே வச்சு அந்த ஃபியூசிங்கை நல்லா அயர்ன் பண்ணிக்கணும். ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சு தான் அயர்ன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அது 7 இன்ச்சஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். பட் அது வந்து நமக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து தேவை கிடையாது. நம்ம ஏன்னா திருப்பியுமே அதை வந்து க்ளோஸ் பண்ண தான் போகிறோம். மீன்ஸு மடக்க தான் போகிறோம். மடக்கி வச்சு தான் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நமக்கு வந்து எண்ட் ஆஃப் த ஸ்லீவ் வந்து நமக்கு 3 இன்ச்சஸ் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் 3 இன்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஓப்பன் இதை வந்து நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்படி யூஸ் பண்ணுறோம். நல்ல ஹாட்டாக நல்ல ஸ்டீம் வச்சு ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாவே வந்து அதில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வந்து ப்ரெஸ் ஆகிடும். பாருங்கள், இப்படி வச்சு போட்டு இப்போ வந்து சேம் அந்த ஃபியூசிங் தான் வந்து நம்மளோட கரெக்டான மெஷர்மெண்ட்டு. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வந்து ரிமூவ் பண்ணிட்டு பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து வச்சுக்கணும். ஸோ நம்ம எல்லா இடமும் கட் பண்ண பிறகு இப்போ வந்து நம்ம கரெக்டாக சென்டர் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அயர்ன் பண்ணிக்கணும். அயர்ன் ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் பண்ணும்போதும் ஒரு கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே மாதிரி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வந்து அங்கே 3.5 விட்டோம்ல, அந்த 1/2 இன்ச்சு இது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த மடிக்கிறதுக்கு தான் நம்ம விட்டுருக்கோம். ஸோ 1/2 இன்ச்சு வந்து நீட்டாக வந்து மடித்து 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அதை வந்து ஸ்டிச் அண்ட் டர்ன்லாம் பண்ண முடியாது. நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் தான் வந்து நம்ம வாஷ் பண்ணால் கூட வந்து அது அப்படியே திக்னஸ் வந்து அப்படியே ரிட்டைன் ஆகும். ஸோ
ஸோ இது வந்து நம்ம ஒரு ஸ்லீவுக்கு தான் வந்து இவ்வளோ கொஞ்சம் டைம் எடுத்து நீட்டாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பண்ணும்போதே வந்து நீட்டாக பண்ணிட்டா ஸோ அப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ பண்ணும்போது நார்மலாக வந்து கிளாத்லேயே அப்படி இப்படியே பண்ணிட்டாக்கா அது வந்து வாஷ் பண்ணாக்கா வந்து அந்த இடம் மாத்திரம் சுருங்கிடும். அதுக்கு தான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் மைக்ரோ டாட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கிளாத் மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். நார்மல் நெக்கு ஃபியூசிங் பண்ணும்போது ரொம்ப வந்து மொடன்னு இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ வந்து பேட்ச் ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக கீழக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஹோல் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்குறேன் பாருங்கள். ஸோ வந்து நீட்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து அயன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி, ஏன்னா ஷ்ரிங்காக இருக்கும்ல அதனால் அயன் பண்ணிட்டா வந்து வாஷ் ஆனால் கூட திருப்பி அதே மெஷர்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து நம்ம 2 ஸ்லீவையும் வந்து சேம் மெஷர்மெண்ட்டாக வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு, ஏன்னா வந்து நம்ம ஒரே டைம் பண்ணோன்னாக்கா அப்போ நீட்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாருங்கள், 2த்தையுமே வந்து சென்டர் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம லைனிங் போடுற இதுக்கும் நம்ம பண்ணிக்கலாம். லைனிங்கே நார்மலாக வந்து ஸ்லீவுக்கு நிறைய பேர் லைனிங்கே போட மாட்டோம். ஸோ லைனிங் போடுறாங்க சில பேருக்கு வந்து போட்டால் தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க சில கஸ்டமர்ஸு. ஸோ அந்த மாதிரி லைனிங் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கும் இதே மாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக டிசைன் வந்து நல்லாவே வரும். நல்லா கரெக்டாக வந்து நம்ம பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஜாஸ்தியானாலும் ஸ்லோவாக பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக வரும். ஃபஸ்ட்டாக பண்ணோம்க்கா நீட்டாக வராது. ஸோ நம்ம 2த்தையும் சேம் மெஷர்மெண்ட் வச்சுட்டு ஜஸ்ட்டு சென்டர் வந்து நம்ம சென்டர் நாச் போட்டுக்கிறோம். அதான பிறகு நமக்கு டவுனில் தான் இப்போ வந்து நமக்கு வேலை எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 3 inches வச்சுக்கலாம், இல்லைனா 2.5 inches வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹோல் எவ்வளோ லென்த்து வேணுமோ அது மேலே டிபெண்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் 2.5 வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் 1/2 inches வந்து ஸ்டிச்சிங் அலவன்சஸில் போயிடும். ஸோ அப்போ 3 வச்சுக்கணும். இவ்வளோ எனக்கு 2 போதும்னா இப்போ 2.5 வச்சுக்கணும். ஸோ அது முடிஞ்சிருச்சு. டவுன் வந்து நம்ம 1 inch வைக்காமல் 3/4 inch வச்சா போதும். 1 inches வச்சு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஓப்பன் வந்து பெருசாகிடும். அதனால் வந்து இன்னமும் சின்ன ஹோல் வேணுனாக்கா 1/2 inch கூட வச்சுக்கலாம். இது அவங்கவுங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தேவையான அளவு வந்து நம்ம வச்சுக்கிற இடம் வந்து இதுதான். பட் நான் இங்கே வச்சுருக்கிறது வந்து அந்த ட்ரையாங்கிள் டவுன் வந்து 3/4 inch ஓப்பன் பண்ணால் 1.5 inch கேப் வரும். மேல் லென்த்து வந்து நான் 2.5லேருந்து 3 வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா அந்த நம்ம ஸ்லீவில் வந்து அந்த ட்ரையாங்கிள் கட் பண்ணோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த பட்டி வந்து கீழே வைக்கும்போது அதுக்கு முன்னாடி இதை ஃபினிஷ் பண்ணால் தான் வந்து அந்த பட்டி வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். நம்ம எப்படி வந்து இப்போ நெக்கு டிசைனுக்கு வந்து நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணுவோம் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சுட்டு இதுக்கு இதே சேம் கிளாத் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒயிட் கிளாத் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம், ஏதாவது ப்ளைன் லைனிங் கிளாத் இருந்தாலும் வச்சுக்கலாம். பட் எனக்கு இதுலேயே வந்து கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருந்ததால் நம்ம அதே மாதிரி சேம் மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி திருப்பியும் வந்து நம்ம 2 பீஸ் வந்து டபுள் ஃபோல்டிங்கில் தான் இதெல்லாம் கட் பண்ணணும். ஃபோல்டிங் கட் பண்ணும்போது தான் வந்து ஓப்பன் பண்ணி அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஸோ ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 2 பீஸ் செகண்ட் பீஸும் கட் பண்ணுறோம். ஒரே டைம்லேயுமே வந்து 4 பீசஸும் கட் பண்ணலாம். பட் நான் செப்பரேட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீஸ் எதுக்குனாக்கா நம்மளோட அந்த ட்ரையாங்கிளை வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு, அந்த நம்ம அந்த ஹோல் மாதிரி வரும்ல அந்த இதை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணோம். அதை நம்ம அப்படியே ராவாக விட முடியாது. ஸோ அதை ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நம்ம செப்பரேட்டாக வந்து பீஸ் கட் பண்ணி ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணி உள்ளே வந்து டர்ன் பண்ணி விட்டோம்னாக்கா நம்ம அந்த மேல் பக்கம் வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ட்ரையாங்கிள் பொசிஷனை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் எப்படி வச்சுருக்குறான்ட்டு இந்த மாதிரியே வந்து வச்சு கரெக்டாக எல்லாத்துக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்மள ஹோல் லென்த்து எல்லாமே வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும். இப்படி வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் அண்ட் டர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இதை வந்து ஹெம்மிங் பண்ணுற வேலையும் இருக்கும். பட் ஹெம்மிங் வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ இதுவே வந்து டைம் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷிங் வந்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து உள்ளே எடுக்கும்போது நமக்கு அந்த பீஸ் வந்து மேலே எடுத்துக்கிற மாதிரியே இருக்கும்ல. ஸோ நார்மலாக வந்து நம்ம நெக் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நெக் ஃபினிஷிங் பண்ணிட வேண்டியதான்.
இந்த ட்ரையாங்கிள் அட்டாச் பண்ணிட்டு அப்புறம் சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடித்து தைச்சிட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணி விட்டுற வேண்டியதான். டர்ன் பண்ணிட்டோன்னாக்கா உள்ளே போய் நம்ம வந்து நல்லா அயன் பண்ணி ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வரவே வராது. இப்போ நம்ம சென்டர் வந்து லைட்டாக வந்து அதை கட் பண்ணுவோம்ல எப்பயுமே, அப்போ வந்து டர்னிங் அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் நீட்டாக வரும் அப்படின்றதுக்கு அப்படி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலே வந்து நல்லா ஃப்ளாட்டாக உட்காரணுன்றதால ஒரு ஃப்ளாட் ஸ்டிச்சும் போட்டுட்டு அப்போ வந்து டர்னிங் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட் ஸ்டிச் வேணான்னா கூட நம்ம அப்படியே வந்து உள்ளே வந்து மடக்கி வச்சு ஒரு அயன் பண்ணால் கூட நம்ம கரெக்டாக உட்காந்துக்கும். ஸோ நான் வந்து இது வந்து வித்தவுட் லைனிங் வந்து இருக்கிறதால நான் வந்து ஃப்ளாட் ஸ்டிச்சும் போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்போ டர்ன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த இடம் வந்து நல்லா ஷார்ப்னஸ் வந்து எடுத்து விட்டணும். பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். நம்ம பண்ண வந்து ஃபைனலாக அயன்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக கட்டிங்கில் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டா ஸ்டிச்சிங்கில் வந்து ஃபினிஷிங் வந்து ஃபைனலாக ஐரனில் வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே 1/2 இன்ச்சு அப்படியே மடிச்சிட்டே தைச்சிட்டே போய் அதை முடிக்கிறோம். ஸோ மேல் இருக்கிற கிளாத்தை வந்து மடித்து தைச்சாச்சு. இப்போ டர்ன் பண்ணும்போது உள்ளேயும் வந்து நமக்கு பிசுறு வரக்கூடாது. எல்லா இடமுமே அது வந்து ஃபினிஷிங் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது முடிச்சாச்சு. இது வந்து ஹெம்மிங் வந்து அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு கீழே மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு, ஏன்னா வந்து மேலே எடுத்துகிட்டு வந்துடும் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பட்டி ரெடி பண்ணதை வச்சு இதோட ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு ஸ்லீவுக்கு நமக்கு எவ்வளோ கேப் சென்டர் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் அந்த பட்டியும் அட்டாச் பண்ணணும். ஒன்றுக்கு வந்து பெரிய ஹோலாகவும் ஒன்றுக்கு சின்ன ஹோலாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீட்டாக இருக்கா. நீட்டாக ஆன பிறகு இந்த பட்டி நம்ம 1/2 இன்ச்சு மடித்து விட்ருக்கோம்ல, அப்படியே எடுத்து நம்ம மேலே வச்சுட்டு நம்ம திருப்பி ஸ்டிச் அண்ட் டர்ன்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். அப்படியே இது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பீஸையும் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டோன்னாக்கா ஃபினிஷிங் ஆகிடும். பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டுடணும். ஸோ ஸ்டிச்சிங் ஆகிடுச்சு. ஸ்டிச் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டுட்டு கீழேயும் வந்து அந்த ஃபோல்டிங் இடத்துலையும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா வந்து அது வந்து கீழே இருக்க வந்து நம்மளோட ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அது ரொம்ப ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக இருக்கிறதால அவ்வளோ வந்து பேலன்சிங் இருக்காது. அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறது எப்பயுமே வந்து நல்லது. ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ திருப்பியும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு டவுன்லேயும் ஒரு ஸ்டிச் போட்டால் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப மேல் ஸ்லீவ் வைக்காமல் கீழேக்கு எடுத்துகிட்டு அந்த ஹோல் வச்சிங்கன்னா பார்க்கவே நல்லாயிருக்கும். ஒரு போட் நெக்கு வித் பிங்க் பைப்பிங் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்